ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। मायापञ्चकम्। निरूपम नित्य निरंशकेऽप्यकण्ठे मयि चिति सर्वविकल्पनादिशून्ये घटयति जगतीश जीवभेदम् अघटितगणना पठीयसी माया श्रुतिशतनिगमादशोधगान अपि अहह धनादिनिदर्शनेन सत्यः कलुषयति चतुष्पदाद्यभिन्नान् अघटितगणना पठीयसी माया सुखचितकण्ठविबोधमत्वदीयम् वियदनलादिविनिर्मिते नियोज्य भ्रमयति भवसागरे नितान्तम् अघटितघटना पठीयसी माया अपगतगुणवर्णजातिभेदे सुखचिति विप्रविडात्यहङ्कृतिञ्च स्फुटयति सुतधारगेहमोहम् अघटितघटना पठीयसी माया विधिकरिकरविभेदमप्यगण्टे पदविरचय्य बुधानपि प्रकामम् भ्रमयति हरिहरभेदभावा अघटितघटना पठीयसी माया. மாயா பஞ்சகம் சம்பூர்ணம். இது சங்கராச்சாரியரால் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாம் ஏன் இதை பார்க்கணும்? பகவத்கீதைக்கு நடுவுலன்னு இல்லை, வேதாந்தத்துக்கு நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி கிரந்தங்கள் எடுத்து வச்சு விசாரம் பண்ணும்போது தான் வேதாந்தத்தை நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதையே நீங்கள் படிக்கிறீங்கனாலுமே அப்படியே பகவத்கீதையே போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் சில தத்துவங்கள், பிரம்மானு சிந்தனம், பிரம்மா பற்றி ஒரு 5 ஸ்லோகம், பிரம்மானு சிந்தனம், மாயா பற்றி ஒரு கான்செப்ட், மாயா பஞ்சகம், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு போகும்போது, ஏன்னா அவர்கள் ஆச்சாரியர்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதை நம்ம விசாரம் பண்ணும்போது பகவத்கீதை புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். பிரகிருதி அப்படிங்கிற வேர்டு பகவான் போட்டுட்டு போயிட்டாரு. குணாகா குணேஷு வர்த்தந்தே, அடுத்து வரப்போற ஸ்லோகத்துக்கு உண்டான அடித்தளம் தான் நம்ம இப்ப போடுறோம். குணாகா குணேஷு வர்த்தந்தே, அதை புரிந்து கொள்ளணும்னா மாயா பஞ்சகம் படித்தா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா அது ஒரு சந்தேகம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், எங்கெங்க இந்த மாதிரி கிரந்தங்கள் தேவையோ, அது உத்தவ கீதையாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்க உபநிஷத்துகள் வகுப்புகளை மட்டும்தான், நடுவில் எதுவும் வராது. மற்றபடி இந்த மாதிரி கிளாஸஸ் நடுவில் நம்ம ஆட் பண்ணி தான் புரிஞ்சுக்குவோம். அதனால படிக்கிறோம். இப்போ மாயா பஞ்சகம், பஞ்சகம்னா 5னுடைய ஒரு குழுமம், பஞ்சானாம் சமூக மாயா பஞ்சகம். இது சங்கரர் எழுதினாரா என்ன நமக்கு தெரியாது. இந்த மாயா பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச வேர்டாக இருக்கும். நம்ம நிறையா தடவை இந்த கிளாஸில் கேட்டிருப்போம். மாயா, பிரம்ம தத்துவம், இதெல்லாம் வேதாந்த வகுப்புகள் கொஞ்ச நாள் ஆகும்போது பிறகு புரிஞ்ச மாதிரி கூட இருக்கும்.
ஆனா உண்மையில் புரியாது என்பதே உண்மை. புரிஞ்ச மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர அது புரியாததுங்கிறது தான் உண்மை. அதனாலதான் பகவத்கீதையில சங்கரர் என்ன பண்ணியிருக்காரு, அதை எடுத்து வச்சு ஒரு டாபிக் பண்ணியிருக்காருன்னா இது புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். இப்போ மாயாவோட தத்துவத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னால மாயாங்கிறது எங்க வந்தது, ஏன்னா நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கிறோம், இருந்தாலும் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். புதுசா வந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த தத்துவம் ஒரே தத்துவம். இப்போ உலகம் இருக்கும்போதும் இருக்கிற ஒரே தத்துவம். இந்த உலகம் அழிந்ததுக்கு பிறகும் இருக்கக்கூடிய சத்தியமாக எக்காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரே தத்துவம் பிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவத்துக்கு சாஸ்திரம் கொடுக்கிற டெஃபினிஷன் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. இதுதான் சாஸ்திரம் கொடுக்கிற வேர்டு. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அந்த பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சத்து, எந்த காலத்திலும் இருப்பது, உலகம் தோன்றுவதற்கு முன்னாலும் இருப்பது, இப்போ திரிகாலே அப்பி திஷ்டதி சத்தியம். அதுதான் சத்தியம்ங்கிற வேர்டு. அது பிரம்மத்துக்கு உண்டான ஒரு டெஃபினிஷன்ல வர ஒரு வேர்டு. இதையெல்லாம் கொண்டது ஒரு பிரம்மம் தனியா நினைச்சக்கூடாது. பிரம்மம்னு ஒரு ஆளு, அதுக்கு சத்தியம் அட்ஜெக்டிவ் மாதிரி அல்ல. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நாட் அட்ஜெக்டிவ், த சொரூபம் ஆஃப் பிரம்மம். அப்போ அந்த சத்துங்கிறது நாம இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப நமக்கு இருப்புங்கிறது தெரியும், அதெல்லாம் டெம்பரரி இருப்பு. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்துக்கு இருந்து ஒரு காலத்துக்கு திருப்பியும் காணாம போகுது. அந்த உலகமே பிரபஞ்சமே அப்படிதான், ஒரு காலத்துல தோன்றி இருக்கு, ஒரு காலம். அப்ப இங்க எங்கேயும் நம்ம எதை தேட முடியாது. சத்வஸ்துவை இந்த உலகத்துல காமிங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு பொருளை இங்கு நாம் காமிக்க முடியாது. அப்ப எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அந்த சத்தை அப்படின்னா, நீங்க கண்ணுக்கு முன்னால எது இருக்குதோ, எது அனித்தியம், ஆப்போசிட் சத்து என்ன, அனித்தியம். அனித்தியமான இருக்கிற வஸ்துவை பொறுத்து தான், அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எங்க போய் சேர முடியும். அந்த சத்துங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டான் முடியுமே தவிர கண்ணால அந்த பிரம்மனை பார்க்க முடியாது. அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, இருப்பு. நமக்கு தெரியும் இந்த பொருள் இருக்கிறது, அந்த பொருள் இருக்கிறது, நம்ம நிறைய பொருள் இருக்கிறது, பழம் இருக்கிறது, பேனா இருக்குது, பென்சில் இருக்குதுங்கிறது நம்ம சொல்றோம். ஆனா அந்த இருக்கிறதுங்கிறது எப்படிப்பட்ட இருப்பு, காலத்துக்கு உட்பட்டது, தேசத்துக்கு உட்பட்டது. காலத்துக்கு உட்பட்டதுன்னா நேற்று இருந்த பொருள் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற பொருள் நாளைக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேசம், ஒரு பொருள் ஒரு இடத்துலதான் இருக்க முடியும், இந்த உலகம் ஃபுல்லா வியாபித்து இருக்க முடியாது. அது தேசத்தக எல்லைக்கு உட்பட்டது. அடுத்து வஸ்துத்தக, ஒரு பொருள் பேனா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாகவும் ஆக முடியாது. வஸ்துத்தக ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிக்குது, பிரிச்சுக்குது, பின்னம் பிளவு வருது. சோ ஒரு பொருள் எல்லாவுமாக ஆக்க முடியாது. ஆனா இது மாதிரி இல்லாம ஆப்போசிட் எது, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம். அந்த சத்துங்கிறது இந்த மூன்றில் எப்படி நம்ம ஒரு உலகத்தில் இருக்கிற பொருள் எப்படிப்பட்ட நித்தியம் பார்த்தோம், டெம்பரரி நித்தியம். இந்த மாதிரி இல்லாம காலத்துக்கு கட்படாத, தேசத்துக்கு கட்டுப்படாத, எல்லைக்குட்படாத, வஸ்துக்கு எல்லைக்குட்படாத ஒரு வஸ்து, அது பேர் பிரம்மம்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் அதனுடைய சொரூபம். சத்தியம் எப்பவுமே இருக்குதுன்னு சொன்னோடனே ஐயோ அது ஜடமா உயிருள்ளதா, சேத்தனமா ஜடமா, சேத்தனமா ஜடமான ஒரு டவுட் வரும். அது சேத்தனம்ங்கிறக்காக அடுத்த வேர்டை போடுது ஞானம். அது அறிவு சொரூபம், ஞப்தி. அப்ப எனக்கு தாங்க அறிவு இருக்குதுன்னா, எஸ், நமக்கிட்ட இருக்கிற அறிவு மாறுகின்ற அறிவு. இப்ப நான் ஒரு பொருளை காமிச்சேன்னா முதல்ல ஒரு அறிவு ஏற்படும், அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை காமிச்சுனா இன்னொரு அறிவு. மாறுகின்ற அறிவு எனக்குள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா கூட அதுக்கு அறிவு இருக்கும், ஒரு கொசுவுக்கு எடுத்தீங்கன்னா கூட ஒரு அறிவு இருக்கு, மனிதனுக்கு எடுத்தாலும் அறிவு இருக்கு. அந்த அறிவுக்கும் சாஸ்திரம் சொல்ற பிரம்மத்துக்குடைய அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது தனக்குள் எந்தவித மாற்றம் இல்லாத வெறும் அறிவு சொரூபம். நாட்ட ஆப்ஜெக்டை பத்திய ஞானம் அல்ல. அது பிரம்மத்துடைய அறிவுங்கிறது ஆப்ஜெக்டை பத்தின அறிவு அல்ல, அது ஞப்தி சொரூபம். ஞான சொரூபம், ஞப்தி சொரூபம். அந்த அனந்தம்ங்கிற வேர்டு இது ரெண்டையும் குறிக்கும். சத்தியத்துக்கும் ஞானத்துக்கும் நீங்க அட்ஜெக்டிவா போட்டு புரிஞ்சுக்கலாம். அனந்தம்னா எல்லையற்றது, குறையற்றது. அது அனந்தம்ங்கிற வேர்டு எல்லையற்றது, குறையற்றது. எப்படிப்பட்ட குறை, சத்திய எக்ஸிஸ்டன்ஸ்லயும் அது குறையற்றது. அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம், ஞானத்திலும் மாறுபடாத ஞானம், அனந்தம் ஞானம். அப்படி ஒரு வஸ்து, அதுதான் சிருஷ்டிக்கு முன்னாலேயும் இருக்குது, இப்பவும் இருக்குது, இப்போ மறுபடியும் ஃபியூச்சர்லயும் சிருஷ்டிக்கு அப்புறம் அது இருக்க போகுது. ஏங்க என் கண்ணு முன்னால இப்ப நான் ஒண்ணு எடுக்கிறேன், என் புடவை எடுத்துக்கலாம். என் புடவை இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்றோம், கண்ணுக்கு முன்னால இருக்குதே அப்படின்னா கொஞ்சம் விசாரம் பண்ணி பாருங்க, புடவைங்கிற விஷயம் காணாமல் போய்விடும். வெறும் வாச்சாரம்பணம், புடவைன்னு ஒரு சப்தம், அதுக்கு ஒரு ரூபம், கலர் எல்லாம் இருக்கும்.
எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வேர் பண்ணிக்கிறோம், அனுபவத்துக்கு இருக்குது புடவை. கொஞ்சம் விசாரம் பண்ணி பாருங்க. அந்த புடவை இருக்குதுன்னு சொன்ன அதுல இழைக்கப்பட்ட காட்டன் சாரி, அதில் இழைக்கப்பட்ட நூல்களை என்ன சொல்லும்? ஏய் புடவை நீ எங்க இருக்கிறது நாங்க தான், நூல்கள் தான் இருக்கிறோம், ரெட் கலரா இருக்கிறோம், சிகப்பு கலர், மஞ்சள் கலரா இருக்கிறோம், கலரான நூல்கள் நெய்யப்பட்டு என்னவா காட்சி அளிக்கிறீங்க புடவைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நூல் என்ன சொல்லும்? இருப்பது நான் மட்டும்தான். புடவைங்கிறது அங்க என்ன ஆயிடுச்சு? வெறும் இல்லாமல் அந்த வார்த்தை இருப்பு, புடவை இருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த இருக்கிறதுங்கிறது இப்ப எங்க போகுது? நூல் தான் இருக்கிறது. புடவைங்கிறது வாச்சாரம்படம், வாயில சொல்ற ஒரு வார்த்தை. அனுபவம், அனுபவத்துக்கு நம்ம கட்டிக்கலாம், நூலை பிடிச்சி நம்ம கட்ட முடியாது. அனுபவத்துக்கு அதுக்கு சில அனுபவங்கள் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ரூபம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு வர்ணம் இருக்கு. ஆனா உண்மையில் புடவைங்கிற ஒரு பொருள் நூலை தவிர்த்து தனியாக புடவைன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப என்ன ஆயிடுச்சு? புடவை நெகேட் ஆயிடுச்சு. சரி, நூல் தான் சத்தியமா இருக்குதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காட்டன் என்ன சொல்லும்? ஏய் நான் தான் இருக்கிறேன், நான் என்ன? அந்த நூல் காட்டன் என்ன பண்றாங்க? நூலாக திரிச்சு அது நூலா இருக்குது. அப்ப நூல் இருக்கிறது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த இருக்கிறதுங்கிறது எங்க போயிருச்சு? பஞ்சு இருக்கிறது. அது எக்ஸிஸ்டன்ஸ் கோஸ் ஃப்ரம் சாரி டு த்ரெட்ஸ், நூல், அப்புறம் காட்டன். சரி, காட்டன் தான் உண்மையில் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற இலைகள் என்ன சொல்லும்? அது காட்டன் அப்படி பிரிச்சு பாருங்க, அப்படியே நூல் நூல் நூலா வரும். அந்த இலைகள் என்ன சொல்லும்? காட்டன்கிறதுல கிடையாது, நூல் இலைகள் நாங்க தான் இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து காட்டனாக காட்சி அளிக்கிறோம். அப்ப காட்டன் இருக்கிறதுன்னு சொன்னது இருக்கிறது எங்க போகுது? இலைகள், நூல் இலைகள் இருக்கிறது. சரி, நூல் இலைகள் தான் சத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை கொண்டு மைக்ரோஸ்கோப் கடியில வச்சீங்கன்னா என்ன தெரியும்? அணுக்கள் இருக்கிறது. அணுக்கள் என்ன சொல்லும்? நாங்க ஒன்னா அரேஞ்ச் ஆகி உனக்கு நூல் இலைகா காட்சி அளிக்கிறோம், இருப்பது நாங்க மட்டும்தாங்க. யாரு? அணுக்கள். அணுனா ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், எல்லாம் ஒன்று சேர்ந்தது மாலிகூல்ஸ். சரி, ஓகே, அந்த ஆட்டம் தான் இந்த உலகத்தையே வியாபித்திருக்கிறதா? அதுதான் சத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை இன்னைக்கு பிரேக் பண்ணி பார்த்துட்டாங்க. அங்க மேல இருக்கிற செல்வால், சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் எல்லாம் சொல்ற பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ், அதுக்குள்ள குரோமோசோம்ஸ், எத்தனையோ ஐட்டம். அது ஒரு செல்லுக்குள்ள அத்தனை கான்ஸ்டியூன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன தனித்தனியா எடுத்து பார்த்தா கடைசியில நியூக்ளியஸ், அதை பிரேக் பண்ணா ஒன்லி a ஸ்பார்க் ஆஃப் எனர்ஜி, அவ்வளவுதான் அங்க இருக்குது. அந்த நியூக்ளியஸ்ங்கிறது ஒண்ணு அங்க கிடையாது. அப்ப யாருங்க இருக்கிறது? இவ்வளவு நேரம் ஒருத்தர் விசாரம் பண்ணிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனை நெகேட் பண்ண முடியாது. நான் இருக்கிறேன் நீ நெகேட் பண்ண பார்க்கலாம். புடவையே நெகேட் பண்ண மாதிரி நான் இருக்கிறேன் நெகேட் பண்ணுங்க, நெகேட் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ செல்போன் இருக்கிறது நெகேட் பண்ணலாம், ஏன்னா அதுக்கு மேல என்ன இருக்குது? மேல ஒரு பாட்டு இருக்குது, உள்ள ஒரு பிரிச்சு போட்டீங்கன்னா அது செல்போன் எல்லாம் புட்டுகதுன்னு தெரியும். ஒரு செம்பருத்தி பூ விடுங்க, எல்லாம் செம்பருத்தி பூ இருக்குன்னு சொல்லும்போது 5-6 ஆளை பிச்சு போட்டீங்கன்னா இதழ் என்ன சொல்ல? நான் இதழ் இருக்கிறதுக்கு போயிடும். செம்பருத்தி இருக்கிறதுங்கிறது போய் எங்க போயிடும்? இதழ் இருக்கிறது, கேலிக்ஸ் இருக்குது, கரோலா இருக்குதுங்க போயிடும். அதுக்கப்புறம் அதை பிரிச்சோம்னா அது மைக்ரோஸ்கோப்ல வரும், கடைசியில் ஆட்டம், அணுக்கு வரும். அணுவை பிரேக் பண்ணா அங்க ஒண்ணு என்ன கிடையாதுப்பா, செம்பருத்தி இருக்கிறது நம்மளால சொல்ல முடியல. ஆனால் அது எப்படி இருக்குது? அனுபவத்துக்கு பூ இருக்கு. பூ இருக்கிறதுனாலதான் சாமி கொண்டு மலர் வைக்கிறோம், செம்பருத்தி பூ வந்து சுவாமிக்கு வைக்கிறோம், சமர்ப்பணம் பண்றோம். சோ இதுதான் என்னது? இருக்கிறதுங்கிறது காட்சிக்கும் அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு இருக்குது. வாச்சாரம்படம், வாயில செம்பருத்தின்னு ஒரு சப்தம், அடுத்தது எங்க இருக்குது? அது ஒரு இருக்குன்னு சொல்ல முடியல, அனுபவத்துக்கு இருக்குது. ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பாதத்தே, விசாரம் பண்ணி பார்க்கும்போது அது அங்க இல்ல. இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது? அடுத்த தத்துவம் மாயா தத்துவம். இத பிரம்ம தத்துவத்தினுடைய சக்தி. இது யாருனால இப்படி காமிக்க முடியுது? இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் யார் இப்படி இருக்கிறா? தோற்றத்தை அளிக்கிறதுனா மாயா தத்துவம். இப்போ மாயா தத்துவம் ரெண்டாவது கான்செப்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரம்மம், அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது மாயா தத்துவம். மாயா தத்துவம்னா தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். விசாரம் பண்ணி பார்த்தா அது இல்ல. அந்த மாயை பற்றிய இதுதான் என்னது? இப்ப விசாரம், மாயா தத்துவம். இது எங்க இருக்குது அப்படின்னா, பிரம்மனை ஆசிரித்துதான் இருக்குதே தவிர பிரம்மனை தவிர்த்து மாயா ஒன்று இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது. அந்த மாயாவுடைய இருக்கிறது பாத்தீங்களா, மாயா இருக்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாயையினுடைய இருக்கிறதுங்கிறது பிரம்மனை சார்ந்தது, அது மாயை சார்ந்தது அல்ல. இப்ப சக்தி, அது என்ன ஒரு ஃபார்ம்? மாயைங்கிறது என்னது? ஒரு சக்தி. அது பிரம்மனோட சேர்ந்த ஒரு சக்தி.
அது ரெண்டு சேரும் போதுதான் ஈஸ்வரக தத்துவம். அடுத்து என்ன தத்துவம்? மூணாவது வருது அந்த பிரம்ம தத்துவம். ஏது பிரம்மம்னு என்ன? ஞானம், அனந்தம் ஞானம், அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம். அது மாயை தத்துவத்தில் வெளிப்படும் போது அந்த தத்துவத்துக்கு பேர் தான் ஈஸ்வர தத்துவம். இந்த மூணு தத்துவத்தை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம இண்டிவிஜுவலா ஒரு தத்துவத்தை பார்க்கிறோம், மாயா தத்துவம். அவங்க ரெண்டு பேரும் சேரும்போது ஈஸ்வர. அப்ப ஈஸ்வரனுக்குள்ள என்ன தத்துவம் இருக்கு? பிரம்ம தத்துவம் இருக்கு, மாயா தத்துவம் இருக்கு. ஆனா பிரம்மனில் என்ன கிடையாது? மாயங்கிறது அது அதனுடைய சக்தியாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா பிரம்மனோட மாயா இருக்குது, ஈஸ்வரனும் மாயா இருக்குன்னா வெளிப்படாத நிலையில் மாயா இன்ஆக்டிவ் இன் பிரம்மம். ஈஸ்வரனத்தில் மாயா எப்படி இருக்காங்க? ஆக்டிவ். அப்படி புரிஞ்சுக்கணும், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்ப மாயாக்கு வரும். மாயா பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டாபிக்கா பார்க்கலாம். அந்த மாயை தத்துவம் திரிகுணா ஆத்மிகா மாயை, அது ஒரு கான்செப்ட். அந்த மாயின்னா என்ன டெஃபினிஷன் சொல்லுது சாஸ்திரம்? சத்துவ, ரஜோ, தமோ, ஆத்மிகா, மாயா. இந்த தத்துவத்துல விளக்கத்தை பார்க்கலாம். திரிகுண ஆத்மிகா மாயா. இன்னொரு டாபிக் பிரம்ம ஆசிரியா மாயா. பிரம்ம ஆசிரியா மாயா, பிரம்மனை சார்ந்திருக்கும் மாயா. எங்க எல்லாம் ஒரே மாயா தாங்க. அதனுடைய அது வெளிப்படுற இடத்தை பொறுத்து நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஒண்ணு பிரம்ம ஆசிரியா மாயா, அது வேற. திரிகுணாத்மிகா மாயா வேற இல்ல. அந்த மாயை அதே மாதிரி பாருங்க, ஜீவ ஆசிரியா மாயா. இப்படி பிரிச்சு பார்க்க போறோம். அந்த மாயை ஈஸ்வரனோடு இருக்கும் போது என்ன பண்றா, ஜீவனோடு இருக்கும்போது என்ன பண்றா, அது அவளுடைய சொரூபம் என்ன. இந்த மூணு தான் அது. அதை வச்சுதான் மூணா பிரிக்கிறோம். அதனோட சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவ, ரஜோ, தமோ, குணம். அவ்வளவுதாங்க. அது மாயைன்னு ஒருத்தி, அவளுக்கு இந்த மூணு இருக்குன்னு நினைக்க கூடாது. இந்த மூணும் தான் மாயா, திரிகுண ஆத்மிகா மாயா. இன்னொன்னு அது எங்க சார்ந்திருக்குது? பிரம்ம ஆசிரியா மாயா, ஈஸ்வர தத்துவம். அப்போ ஈஸ்வரனிடம் மாயை என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஜீவ ஆசிரிய மாயா. ஜீவனுடன் அந்த மாயை சேரும் போது அவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஒரே மாயை. ஆசிரியம் வித்து பிரம்ம, ஆசிரியம் வித்து ஜீவ. இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? மாயாவுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஆஃப் மாயா. என்னது? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத மித்தியா கேட்டகரி. வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் மாயா? பிரம்மங்கிறது சத்தியம், இருக்கிறது, அது மட்டும்தான் இருக்குங்கிற ரியாலிட்டி பிரம்மம். ரியாலிட்டி ஆஃப் பிரம்மம் சத்தியம். ஆனா ரியாலிட்டி ஆஃப் மாயாவோட ரியாலிட்டி ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மித்யா. அதைத்தான் இப்ப விளக்கிட்டு வந்தேன். அது இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாயை இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு மித்யா கேட்டகரி. எப்படி புடவை இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியலன்னு அந்த ரியாலிட்டி அந்த புடவைக்கு போகுதோ, அதே ரியாலிட்டி தான் மாயாவுக்கும். ரெண்டுக்கும் சத்து அசத்தியா விலட்சணம் சொல்லுவா. அதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்றதுக்கு இடைப்பட்டது. மித்தியான என்ன? அந்த பொருள் இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியல. அப்படின்னா அந்த ரியாலிட்டி தான் என்னது? மித்தியா கேட்டகரி. அப்ப மாயா எந்த ரியாலிட்டிக்குள்ள வர்றா? மித்தியா கேட்டகரி. ரியாலிட்டிங்கிறது சத்தியம்னு ஒரு கேட்டகரி, அது இருக்குது, எப்பவுமே இருக்குது, அது பிரம்மம் மட்டும்தான் சத்தியம்ங்கிற கேட்டகரி. அசத்துன்னு சொல்லி வச்சு அது எப்பவுமே இல்லாத கேட்டகரி. எப்பவுமே முயல் கொம்பு, வந்தியா புத்திரகா, இதெல்லாம் எப்பவுமே இல்லாத கேட்டகரி. அதுக்கு பேர் என்ன? அசத்து. நீங்க எந்த சிருஷ்டிக்கு போனாலும் எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த வந்தியாவுக்கு புத்திரன் வர முடியாது. ஏன்னா புத்திரன் இல்லாதனால அவளுக்கு பேர் வந்தியா. சோ மலடி புத்திரகா. அவனை பல்லடின்னு சொல்றதுக்கு அப்புறம் அவளுக்கு எப்படி புத்திரன்? சோ வராது. இது என்னது? இல்லாதது. இருக்கிறது பிரம்ம மட்டும்தான். அந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பேரு அந்த ரியாலிட்டிக்கு பேரு தான் மித்யா கேட்டகரி, ரியாலிட்டி. அப்ப மாயாங்கிறவ மித்யா ரியாலிட்டியை சார்ந்தவள். புடவையை போல். இந்த புடவை என்பதே மாயாவுடைய வெளிப்பாடு. அதைத்தான் இப்ப புரிஞ்சுக்க போறோம். இப்போ சிருஷ்டி செய்யும் போது யார் படைக்கிறது? ஈஸ்வரன் படைக்கிறார். அப்படிங்கும் போது பிரம்ம தத்துவம் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்வது இல்லை. அது சத்தியம், ஞானம், சிவனே என்று இருப்பது பிரம்ம தத்துவம். அது மாயில் வெளிப்படும் போது மாயா கெட்ஸ் ஆக்டிவேட்டட், 3 குணம்ஸ் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். அது 3 குணம்ஸ் பிகம் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் படிச்சிரு பார்த்தீங்களா? அதை யோசனை பண்ணி பாருங்க. அதிலிருந்து வந்ததுதான் என்னுடைய சரீரமும், அதிலிருந்து வந்ததுதான் நான் பார்க்கிற சரீரங்கள் எல்லாமே, அதிலிருந்து வந்ததுதான் ஜட பொருள்களும், மரங்களும், செடிகளும், கொடிகளும். எல்லாம் என்ன?
மாயா. மாயாங்கிறது அங்கிருந்து ஈஸ்வரன் இருந்து என்ன வந்தது? 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டது. படிச்சுமா இல்லையா? தத்துவபோதத்துக்கு நிறைய படிச்சிருக்கோம். அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படி உலகத்தை ஃபர்ஸ்ட் படைச்சாரு? 5 பூதங்களை முதலில் படைத்தார். அந்த 5 பூதங்களிலிருந்து என்ன வந்து? ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம பூதம் வந்தது, அப்புறம் ஸ்தூல பூதம் வந்தது. அதிலிருந்து வந்தது தான் என்னுடைய சரீரமும், அதிலிருந்து வந்தது தான் எல்லாத்தோட சரீரமும். என்னோட உடம்பும் மாயை தான், வெளிப்பாடுதான். பார்க்கிற எல்லா சரீரமும் மாயினோட வெளிப்பாடுதான். பஞ்சபூதங்கள் மாயினோட வெளிப்பாடு. என்னோட சரீரம் பஞ்சபூதம், எல்லா சரீரமும் என்னது? பஞ்சபூதம். ஒரு நாயினோட சரீரம் பஞ்சபூதம், ஒரு தாவரத்தோட சரீரம் பஞ்சபூதம், ஒரு கல்லு மண்ணு பஞ்சபூதம், பூமி, நதி, கடல், மலைகள் எல்லாமே என்னதா? பஞ்சபூதம். இங்கு இருப்பது அனைத்தும் என்னது? எது எது? மாயை தான். என்னவா இருக்கிறா? இந்த உலகமாக இருக்கிறாளுங்கிற இடத்துல நம்ம என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம் தப்பு? என்னை நான் அப்படி நிறுத்திக்கிட்டு உலகத்தை பார்த்துட்டு இருப்பேன். அதுலதான் வந்து அந்த வேறுபாடு நம்மளால அந்த இருப்பது அனைத்தும் அந்த மாயினோட வெளிப்பாடுன்னு ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா, நான் இங்க இருக்கிறேன், நான் படிக்கிறேன், இந்த உலகத்தை நான் படிக்கிறேன், எப்படி உலகத்தை பத்தி படிக்கிறேன், அந்த உலகத்துல எல்லாம் மாயை அப்படிங்கும் போது இந்த சரீரத்தையும் அதுக்குள்ள கொண்டு போட தெரியும். இந்த பிரபஞ்சத்துக்குள் அடங்கியதுதான் என் சரீரம். அப்ப என்னோட சரீரம் என்னதான்? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதம் என்ன? மாயை. நாம பாக்குற சரீரம் எல்லாம் என்னது? அது கொசுவோ, யானையோ, மனிதர்களோ எல்லாமே, உலகமே நீங்க எது எது கண்ணால பாக்குறீங்களோ எல்லாமே மாயினோட வெளிப்பாடு. அவ திரிகுண ஆத்மிகா becomes this world. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மாயா பஞ்சகம். இப்ப அந்த மாயை வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல ஆசிரியம் சார்ந்திருக்கிறாள் அப்படின்னு நான் பிரிச்சு பார்க்க முதலே சொன்னேன். ஒண்ணு வந்து என்னது? பிரம்ம ஆசிரிய மாயா. பிரம்மனோடு இருக்கும்போது அவருடைய சக்தி எப்படி இருக்குது, ஜீவனோடு இருக்கும்போது அவருடைய சக்தி எப்படி இருக்குது. ஏன்னா 2 தான் சேத்தனம். ஒண்ணு பிரம்மம் சேத்தனம், இன்னொன்னு ஜீவன் என்னது? சேத்தன தத்துவம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆனா இந்த மாயா பஞ்சகத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம ஆசிரிய மாயை பத்தி விளக்கம் வரவில்லை. ஈஸ்வர தத்துவத்தை பற்றி. ஏன்னா பிரம்ம ஆசிரிய மாயானா அவருக்கு பேர் என்ன? ஈஸ்வரகா. அப்படிதானே? பிரம்ம ஆசிரிய, பிரம்மனோடு ஆசிரித்திருக்கிற மாயை, அவருக்கு பேர் என்ன? ஈஸ்வரகா. அவரை பத்தி அந்த மாயை அந்த இடத்துல இருக்கும்போது அவருடைய வெளிப்பாட்டை பத்தி விளக்கம் வரவில்லை. 5 ஸ்லோகத்திலையும் சங்கராச்சாரியார் கொடுக்கிறது ஜீவ ஆசிரிய மாயா. என்னுள் அந்த மாயா இருந்து கொண்டு என்னை எப்படி ஆட்டி வைக்கிறது, என்னுள் இருந்து கொண்டு ஜீவனோட ஆசிரித்த மாயாதான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அதனால அவர் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாரு. நான் ஒரு ஷார்ட்டா விளக்கம். பிரம்ம ஆசிரியத்தோடு இருக்கும்போது, பிரம்மனோட அந்த ஆசிரியம் ஈஸ்வரனிடத்தில் இருக்கும்போது என்ன வேலை பண்றா அப்படிங்கும் போது மாயாவோட சக்தி என்ன? திரிகுணத்தோட சேர்ந்து இருக்கிறா. அவளுடைய சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மறைத்தல், ஆவரணம். 2 சக்தி அந்த மாயைக்கு. ஒண்ணு ஆவரணம், இன்னொன்னு விக்ஷேபம், தோற்றுவித்தல், இல்லாததை இருப்பதை போல் தோற்றுவித்தல். இந்த 2 சக்தியும் மாயையினுடையது. ஒண்ண மறைக்கிறது ஆவரணம், இன்னொன்னு விக்ஷேபம் தோற்றுவித்தல், இல்லாததை இருக்கிற மாதிரி தோற்றுவித்தலுங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். பிரம்மாஜியின் மாதிரி உலகத்தை படைத்தார் தோற்றுவித்தாருங்கிற மாதிரி இல்ல, இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஒரு கயிற்றின் மேல் பாம்புங்கிறது கிடையாது, பாம்பு அந்த இடத்துல கிடையாது. ஆனா என்னவா பாக்குறோம்? கயிற்றின் மேல் மாலை நேரத்தில் நடந்து செல்லும் போது சில சமயம் கயிற்று என்னவா பாத்துறோம்? பாம்பாக காமிக்கிறான்னு. அந்த இடத்துல பாம்பு அங்க இருக்கா என்ன? இல்ல. ஆனா இருக்கிற மாதிரி காமிக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி மாயைங்கிறது. அந்த 2 சக்தி உண்டு மாயைக்கு. ஒண்ணு மறைத்தல், இன்னொன்னு இல்லாததை இருக்கிற மாதிரி தோற்றுவித்தல். இது 2 சக்தி. இப்ப பாருங்க, அந்த 2 சக்தியோட மாயை இருக்கிறாளா? பிரம்மனோட ஆசிரித்திருக்கும் போது, ஈஸ்வர தத்துவமாக வெளிப்படும் போது மாயையுடைய ஆவரண சக்தி வெளிப்படுவதில்லை. ஏன்? ஈஸ்வரனுடைய என்ன சொல்லுது? பியோர் சத்துவகுண பிரிடாமினன்ட் ஈஸ்வரகா. அது ஏன்னா மாயினோட 3 குணத்துல சத்துவ குணத்திலிருந்து வெளிவந்தவர் தான் ஈஸ்வர தத்துவம். சோ அதனால ஈஸ்வரன் பிரம்மனிடம் ஆசிரித்து இருக்கும் போது மாயா தன்னுடைய ஆவரண சக்தியை வெளிப்படுத்துவது இல்லை, வெளிப்படுத்த முடியாது. விகாசா பியோர் சத்துவ குணமா ஈஸ்வரக. அங்க ஒண்ணு மட்டும் பண்றா, விக்ஷேபம். என்ன பண்றா? இந்த உலகத்தை இல்லாத இந்த உலகத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறா.
யாரிடம் இருக்கும்போது? ஈஸ்வரனிடம் இருக்கும்போது இந்த உலகத்தை படைக்கிறாள். இந்த உலகம் என்ன உண்மையாலும் இருக்குதா என்ன? ஒரு பொருளை எடுத்து பாருங்க, எல்லாமே என்னது இல்லை. ஆனா எப்படி தெரியுது நம்ம கண்ணுக்கு? இருக்கிற மாதிரி ஈஸ்வரன் உலகத்தை படைக்கிற மாதிரி பண்றதாரு? ஈஸ்வரன் உலகத்தை படைக்கிறாருன்னா யாருடன் உதவியுடன் இந்த உலகத்தை படைக்கிறாரு? மாயை. அது எப்படி இந்த உலகம் இருக்குது? இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைங்கிற ஸ்டேட்டஸ்ல இந்த உலகத்தை கொண்டாந்து போட்டுட்டோம். அப்படிப்பட்ட இருக்கிற மாதிரி இருக்கிற உலகத்தை படைப்பதனால அப்பமா பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கும் போது மாயனோட சக்தி ரெண்டுல ஆவரணம் வெளிப்படுவதில்லை, விக்ஷேபம் மட்டும் வெளிப்படுகிறது. ஓகே, இப்ப ஜீவன் ஆசிரிய, ஜீவனிடம் ஆசிரியத்திருக்கிற மாயை அவ ரெண்டு சக்தியையும் வெளிப்படுத்துகிறார். எப்படிங்க அவனால வெளிப்படுத்த முடிஞ்சது என்றால் அங்க அஜ்ஞானம். எது அஜ்ஞானமாக வெளிப்படுகிறான்னா ஏன்னாங்கன்னா ரஜோகுண பிரதான பிரகிருதியிலிருந்து வந்தவங்க ஜீவர்கள். அந்த ரஜோகுண பிரதானமா இருக்கிறதுனால மாயா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவா. ரெண்டு குணத்தையும் வெளிப்படுத்து, ரெண்டு சக்தியையும் மாயை வெளிப்படுத்துகிறாள். யாரிடம்? ஜீவனிடம். ஃபர்ஸ்ட் என்ன சக்தி? மறைத்தல் பண்றாளா இல்லையா? விக்ஷேபம் ஏற்றி வைத்தல், இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கிறாளா இல்லையா? ஃபர்ஸ்ட் மறைத்தல். குழந்தையாக பிறக்கும் போதே எப்படிப்பட்ட சத்தியம், ஞானம், அனந்த பிரம்மம், ஆத்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவம் என்னது? ஆத்ம தத்துவமே, என்னுடைய சொரூபமே அதான். மறைச்சாலா இல்லையா? பிறக்கிற ஒரு குழந்தையும் என்னவாதான் பிறக்குது? நான் வேறு, நான் இந்த சரீரம்ங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட். ஆத்மாவை பற்றிய ஞானத்தோடு எந்த குழந்தையும் பிறப்பதில்லை. யார் காரணம்? மாயா. என்ன பண்ணிட்டா? பிறக்கும் போதே ஆத்ம தத்துவத்தை மறைத்து விட்டாள். ஆவரணம். ஏங்க எனக்கு அஜ்ஞானம், ஏங்க எனக்கு ஆத்மா பற்றி தெரியலினா? மாயா இஸ் த ரீசன். எனக்கு ஆத்மாவை பற்றி, எப்படிப்பட்ட ஆத்மா? சத்தியம், ஞானம், அனந்தம் ஆத்மா, சத்து சித்து அனந்த சொரூபம், ஆனந்த சொரூபம், எல்லையற்ற ஆத்மஸ்வரூபம் எனக்கு ஏங்க தெரியல? மாயோட சக்தி என்ன பண்ணிருச்சு? ஃபர்ஸ்ட் மறைச்சிருச்சு. ரெண்டாவது என்ன பண்ணிருச்சு? மறைச்சதோடு இருந்தா கூட பரவாயில்ல, தேவையில்லாம இந்த சரீரத்தை கொண்டு என்ன பண்ணி வச்சுட்டோம்? நம்ம நான் எடுத்துக்கொள்கிறோம். இந்த சரி நான் அல்லாத ஒன்றை நானாக எடுத்துக்கொள்கிறேனா இல்லையா? எடுத்துக்கொள்கிறேன். அதுவும் மாயனுடைய விளையாட்டு. விக்ஷேபம். இல்லாத ஒன்றை ஆத்மாவின் மேல் இருக்கிற மாதிரி காமிக்கிறான். ஆத்மாவில் என்ன கிடையாது? சரீரம் கிடையாது. நான் இந்த சரீரம் கிடையாது, ஆத்மாவில் சரீரம்லாம் கிடையாது. அது பியோர் கான்சியஸ்னஸ். சத்தியம், இருப்பு அண்ட் அறிவு, அது ரெண்டும் தான் ஆத்மா. எது பிரம்மத்துக்கு கொடுத்தீங்களோ அதே தத்துவம் தான் மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த பிரம்ம தத்துவத்தோட டெஃபினிஷன் அப்படியே ஆத்மாவுக்கு பொருந்தும். ஜஸ்ட் ரிஃப்ளக்ஷன் மீடியம் மைண்ட். அதனால வி கெட் சேத்தனம். பட் நம்ம பிரம்ம தத்துவத்தை நமக்கு தெரியுதா? தெரிகிறது இல்லை. ஆனா ஈஸ்வரனுக்கு என்ன தெரியும்? ஆவரணம் மறைக்காதனால அவருக்கு என்ன தெரியும்? நான் சத்தியம், ஞானம், அனந்த பிரம்ம தத்துவம் ஈஸ்வரனுக்கு தெரியுது. ஆனா ஜீவர்களுக்கு அது தெரிவதில்லை. ஃபர்ஸ்ட் அது காரணம் மாயை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டா? ஆவரணம். அடுத்தது இந்த இல்லாததை இருக்கிற, அதாவது ஆத்மாவில் இல்லாத சரீரத்தை ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து, ஆத்மா இந்த சரீரம் நான் யாருன்னு கேட்ட என்ன சொல்வீங்க? 5 அடி 2 அங்குலம், கருப்பு சகப்பு, இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அம்மா அப்பா, இன்னாருடைய இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? ஆத்மா இல்லாத சரீரத்தை என்ன பண்ணிட்டோம்? ஏற்றி வைத்து அபியாசம். அதை பண்ண வைக்கிறது மாயா. சோ அந்த இடத்துல ஆச்சாரிய சொல்றாரு, இந்த இவ்வளவு ஒரு பிரச்சனை உண்டு பண்ண மாயை பற்றி விளக்கம் படிக்கணுமா வேண்டாமா? என்னை பற்றி குழப்பத்துக்கு காரணமே யாரு? மாயா. ஆச்சுங்களா? அதனால சங்கரர் என்ன சொல்றாரு? நான் ஒரு 5 ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கேன், அதை படிச்சு புரிஞ்சுக்காத. அவர் கான்சென்ட்ரேட் பண்றது ஃபுல்லா ஜீவ ஆசிரிய மாயா. தெரியுதுங்களா? பிரம்மத்தை பத்தி சொல்லல. ஏன்னா நம்ம அங்க அவருக்கு அங்க அந்த இடத்துல ஆவரண சக்தி வெளிப்படுவதில் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனோடு நாம ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு நிரூபம. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஒப்பற்றது. இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன ஆச்சாரியர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, பிரம்ம தத்துவத்தையும் சொல்றாரு, மாயை பத்தி பேசுறாரு. இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் பிரம்ம தத்துவம். பிரம்மம் எப்படிப்பட்ட பிரம்மம்? அதான் பிரம்ம தத்துவம் தான் என் மனதில் வெளிப்படும் போது நான் என்னன்னு சொல்றேன்? ஆத்மா. ரெண்டு ஒண்ணுங்க. அப்போ பிரம்ம தத்துவம் சொன்னாலும் அதேதான். ஆத்ம தத்துவம்னாலுமே சத்தியம், ஞானம், அனந்தம்.
நிரூபம எப்படிப்பட்ட பிரம்ம தத்துவம்? ஒப்பற்றது. தனக்கு இங்க அதான் முதலே சொன்னேன், அந்த பிரம்ம தத்துவத்துக்கு நிகரா ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன், நாங்க புரிஞ்சுக்கிறோம்னா இட்ஸ் சொல்றது கம்பேர் பண்ண முடியாது. இட் cannot be comparable with anything in this world. அதான் நிரூபம, ஒப்பற்றது, கம்பேர் பண்ண முடியாதது. அடுத்து என்ன சொன்ன? நித்தியம். இதெல்லாம் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்தாச்சு. நித்தியம், அழிவற்றது. ஏன் இப்ப அழிவற்றதுன்னு எப்படிங்க சொல்றீங்க? எது பிறக்குதோ அதுதான் அழியும். இந்த உலகம் பிறந்திருக்கு, அழியும். என் உடல் பிறந்திருக்கு, அழியும். ஒரு கொசு பிறந்திருக்கு, அழியும். ஆனா பிறவாதது என்ன ஆகாது? இரவாது. அது பிரம்ம தத்துவம் பிறவாதது. அது என்னது? அழிவற்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பிறவாதது, எப்பவுமே இருப்பது. ஏன்னா எந்த ஒன்று பிறந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த பிறக்கிற சமயத்துக்கு முன்னால் அது இல்ல. அப்ப அது என்ன, எந்த கேட்டகரிக்கு போயிரும்? அனித்தியம். ஆனா இது என்னது? நித்தியம். அடுத்தது நிரம்சக்கே, அதை கூறு போட முடியாது, பின்னமற்றது. அதை என்ன பண்ண முடியாது? கூறு போட்டு பிரிச்சு வைக்க முடியாது. பின்னமற்றது. அதில் பிளவு என்பது கிடையாது. பிரம்ம தத்துவத்தில் பிளவு என்பது கிடையாது. அடுத்தது அக்கண்டே, அதுல பிரிவு கிடையாது, டிவிஷன்ஸ். பிரிவு அற்றது. அதுல என்ன கிடையாது? பிரிவு கிடையாது. எது? ஆத்மா தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவு கிடையாது, பிளவு கிடையாது. ஆனா நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? நான் இந்த சரீரம், இங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு சரீரம், அங்க ஒரு ஆத்மா, பிளவுபட்டதை போல் காமிக்கிறதாரு மாயா. இங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஆத்மா, அந்த அப்புறம் அங்க அதாவது இதெல்லாம் வந்து ஜடம், இதெல்லாம் வந்து உயிர் உள்ளது. இந்த மாதிரி பிரிவு எல்லாம் எதனால வந்தது? அகண்டே, பிரிவற்றதும். அடுத்தது சர்வ விகல்ப நாதி சூன்யே. சர்வ விக்கல், எந்த விதமான வேற்றுமையும் சூன்யம் இல்லாதது. நான் பிராமணன், நான் சத்திரியன், ஜாதியோ, நான் சிகப்பு, நான் கருப்புனோ, நான் பணக்கார, நீ ஏழையோ, எந்த பேதம், நான் கொசு, நீ கொசு, நான் மனிதன், நான் மனித ஜாதி, நீ மிருக ஜாதி, நான் மனித ஜாதி, நீ தாவர ஜாதி, எத்தனை பிரிவுகள் நம்ம பார்க்கிறோம். அந்த பிரிவுகள்லாம் பிரம்மனில் கிடையாது. சரீரத்துக்குத்தான் இத்தனை வேதம். சோ சர்வ விகல்ப, வேற்றுமை எதுவும் இல்லாதது. சூன்யம்னா ஒரு என்ன சொல்றது? சூன்யம். வேற்றுமைங்கிற பேச்சுக்கு அங்கு இடம் இல்லை. அந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரம்ம தத்துவமா இருந்தாலும் ஆத்ம தத்துவம் சொன்னாலும் அதில் பிளவு இல்லை, வேற்றுமைங்கிறது கிடையாது. சித்தி என்னது? சித் ஸ்வரூபம், ஞானம். அது சொன்ன அறிவு. அந்த பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், பிரம்மாத்மான்னு சொல்லுவோம், அல்லது ஆத்மா பிரம்ம, எப்படி சொன்னாலும் அந்த தத்துவம் சித்தி, சித், கான்சியஸ்னஸ், அறிவு, மாறாத அறிவு. மை அபி, இப்படிப்பட்ட நான் ஆத்மா. இப்படி இதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டானது. இப்படிப்பட்ட நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா? எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே, அதே கதை தான் இங்கேயும். எப்படி இருக்கிற நான் எப்படி அழிவற்றது, ஒப்பற்றது, கூறு போட முடியாதது, பிரிவற்றது, வேற்றுமையற்றது. அப்படிப்பட்ட நான் இப்ப எப்படி ஆயிட்டேன்? இப்படி ஆயிட்டேன். மையப், என்னிடம் இந்த வேலையெல்லாம் பண்றது யாருன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நான் ஏன் இப்படி ஆனேன்? அதுக்குதான் பதில் சொல்றாரு. ஜெகதீஷ ஜீவபேதம். என்னென்ன பேதம் ஃபர்ஸ்ட் வருது? நான் வந்து ஜீவன், என்னை படைத்தவர் இறைவர், ஜெகத் ஈஸ்வரன். நான் ஈஸ்வரன் வேற, நான் வேற, நான் பார்க்கிற இந்த உலகம் வேறங்கிற பிரிவு வந்ததற்கு காரணம் மாயா. புரிஞ்சுதா? இதெல்லாம் உண்டு பண்ணி வச்சது யாரு? மாயா. உண்மையில் என்னுடைய தத்துவம், ஈஸ்வருடைய தத்துவம் என்னது? சத்து ஞான, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் தான் என்னுடைய தத்துவம். ஈஸ்வரனுடைய தத்துவம் என்னதான்? சத்தியம் ஞானம் அனந்ததான் சொரூபம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? உலகத்தை நான் வேறு, இந்த உலகம் வேறு. ஜகத்து ஈஷ ஜீவ. உலகம் மீனிங்க ஜகத்துனா உலகம், ஈஷன்னா ஜகது, ஈஷ ஜீவ, ஈஸ்வரன் ஜீவ. இந்த மூணு வேற்றுமையை மூன்றும் வேறுபட்டது அப்படிங்கிற வேற்றுமையை கடையசி சேர்த்து வைக்கிறது. என்ற வேற்றுமையோடு என்ன பண்ணுது? அந்த வேற்றுமை என்னிடம், வேதத்தை என்னிடம் உண்டு பண்ணி, என் புத்தியில அந்த வேதத்தை உண்டு பண்ணுது. ஜீவன்கிற வேற,
இந்த உலகம்ங்கிறது வேற, நீங்கிறது வேற. ஆனா இருக்கிறதெல்லாம் என்னது? நான் தான். மாயா என்ன சொல்லுது எங்க தம்புகிட்ட? இருக்கிறதெல்லாம் நான் தாப்பு, ஆனா நான் எப்படி உன்னை பார்க்க வைக்கிறேன்? ஜீவன்கிறது வேற, இறைவன்கிறது வேற, இந்த உலகம் வேறங்க. நான் உன்னை என்ன பண்றேன்? மாயாஜாலம். இதுதாங்க அந்த மெஜிஷியன் பண்ற வேலை. அதுதான் மாயாவின்னு சொல்லுவோம். அவர் பாருங்க என்ன பண்ணுவாரு, அப்படியே ஒரு முட்டை உள்ள போடுவாரு, ஒருக்குள்ள அடுத்துல இருந்து அப்படியே புறா வரும். அதெல்லாம் நடக்க முடியாததை நடத்தி வைக்கிறன்னு பேரு என்னது? மாயாவி, மெஜிஷியன். அது உண்மையில ஏதோ ட்ரிக் யூஸ் பண்றாரு, நான் அதை இல்லைன்னு சொல்ல. ஆனா அவ ஏன் அது ஒரு பேர் மாயாவின் பேரு தமிழ்ல? நடக்க முடியாததை நடத்தி வைக்கிற மாதிரி காமிக்கிறாரு அவர். அப்படிதான் அது பாருங்க. உண்மையில அவர் ஓட்ட முட்டையிலிருந்து இது வந்தது, புறா வந்தது. அவர் எதையோ பண்ணி அந்த முட்டையிலிருந்து புறா வர மாதிரி, அது பறந்து போற மாதிரி, அதை நம்ம பிடிக்கிற மாதிரி விட்டுவார். புறா எல்லாம் முடிப்பு நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து. அப்போ இதெல்லாம் அவர் பண்றாரு அப்படின்னா என்ன பண்றாரு? நம்ம கண்ணை மறைக்கிறாரு. அதை போல மாயை தன்னுடைய அறிவை, என்னுடைய அறிவை மறைக்கிறார். எப்படி மாயா மெஜிஷியன் நம்மளுடைய கண்ணை மறைத்து, நம்ம கண்ணை முழிச்சுட்டு தாங்க இருப்போம், எல்லாமே உண்மையா நடக்கிற மாதிரி எப்படி நம்ம பார்க்கிறோம். அவர் என்னமோ ட்ரிக் பண்ணி நம்மளுடைய கண்ணை என்ன பண்றாரு? மறைச்சிடுறாரு. அதே தாங்க மெஜிஷியன் வேலை தான் மாயா வேலை. அப்ப நம்மளுடைய இங்க அறிவை நம்ம கண்ணை மறைக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? மெஜிஷியன் நம்மளுடைய அறிவை அங்கு மறைக்கிறார். அதை போல மாயாவை என்ன பண்றார்? நம்மளுடைய அறிவை ஆவரணம். அப்புறம் என்னது? முட்டையை மறைச்சிட்டு அங்க என்ன வருது? புறா வருது. அவிக்ஷேபம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு மெஜிஷியன்? முட்டையை மறைச்சிடுவாரு, அதுல இருந்து என்ன வர மாதிரி காமிக்கிறாரு? புறா. அப்ப என்னது? விக்ஷேபம். இது ரெண்டு யாரு பண்றா? மெஜிஷியன். த சேம் வேலை மாயை. அதான் கடயசினா என்னோடு சேர்த்து வைக்குது. என்னது? இந்த வேதத்தை கடயசினா சேர்த்து வைக்கிறது, என்னுடைய புத்தியில் சேர்த்து வைக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். எதை? ஜீவன்கிறது வேற, ஈஸ்வரன்கிறது வேற, உலகம்ங்கிறது வேறங்கிற அந்த வேற்றுமையை என்னோடு சேர்த்து வைக்கிறது கடயசி. அகடித்த அடுத்த வேர்டு. இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே வரும். அகடித்த கடனா படியசி. சேர முடியாததை, அகடித்தனா சேர முடியாது, சேர முடியாததை கடனா படியசி. படியசினா டேலண்ட், சரியான பட்டு. அப்படி அந்த பட்டுங்கிற வேர்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பசங்களா, அது சரியான பட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? படியசிங்கிற வேர்டு படிக்கிறவன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன? இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுதாம இந்த மாயை? சேர முடியாததை சேர்த்து வைப்பதில் மிக திறமையான ஒரே வேர்டு மாயா. இதெல்லாம் யாருக்கு உண்டு இந்த சக்தி? சேர முடியாததை சேர்த்து வைப்பதில் மிக திறமையுள்ளவள் மாயா. எது ரெண்டு சேர முடியாது? சத்தியம், ஞானம், அனந்தம், இருப்பு, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் ஞானம். அப்படிப்பட்ட என்னை சேர முடியாத ஜடம் எது? சரீரம் என்னது? ஜடம். ஆகாசம், வாயு, அக்னி, ஆப்பக, பிருத்திவி. இதெல்லாம் என்ன பண்ணுச்சு? இது ஜடம். ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எக்ஸிஸ்ட், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் ஞானம்னு ஒரு தத்துவம். இந்த பக்கம் என்ன இருக்குது? எதை சேர்த்து வைக்கிறான்னு பாருங்க மாயா. இந்த பக்கம் இருக்கிறது பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் ஞானம், எல்லையற்றது, நிகரற்றது, எங்கும் வியாபித்திருப்பது, பின்னமற்றது. நீ எல்லாம் போட்டுக்க, சாஸ்வதம், பிறவாதது, அழியாதது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம தத்துவத்துடன் ஜாயின் பண்ணவே முடியாத ஜடம், பஞ்சபூதம். அதாவது இப்போ ஜாயின் பண்றதுக்குன்னு கொலை ஏதாவது ஒரு வகையில ரெண்டுக்குள்ள ஒத்துமை இருந்து ஜாயின் பண்ணா கூட நாம ஏத்துக்கலாங்க, ஓரளவுக்கு ஒத்துமை. இப்ப பாருங்க, கயிறு இருக்கு, அது மேல பாம்பை ஏற்றி வைக்கிறான்னா ஏத்துக்கலாம். ஏன்னா கயிறுக்கும் பாம்புக்கு சில ரெசிபிலன்ஸ் இருக்குது, ஏற்றி வைக்கிறான்னு சொல்லலாம். கயிற்று மேல யானை ஏற்ற முடியுமாங்க? அந்த மாதிரி இது கயிற்று மேல நான் யானை ஏற்றி கண்டேன் யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுக்கு என்ன கிடையாது? கயிற்றுக்கும் யானைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா அது மாதிரி ஏற்றி வைக்கிற மாதிரி நடவாத காரியம் நம்ம சொல்ல பார்த்தீங்களா? நடக்க முடியாத காரியம் எது? கயிற்று மேல யானையை ஏற்றி வைத்து காணுதல் நடவாத காரியம். அதை போல சத்தியம் எப்படிப்பட்ட நான்? அறிவு சொரூபம், ஞான சொரூபம். என்ன சொல்றது? எல்லையற்ற, பிறவாத, அசங்கக, எந்த சரீரத்தில் ஏற்படுகின்ற எதனோடும் ஒட்டு உறவும் இல்லாத அப்படிப்பட்ட நான் என்னை அந்த ஆத்மாவோடு எதை சேர்த்து வைக்குது? ஜடம், பஞ்சபூத. என் சரீரம் என்ன? ஜடம், பஞ்சபூதங்கள். இப்ப நீங்க சாப்பிட்றீங்க, அன்னம் என்னது? ஜடம். அதை சாப்பிட்ட இது என்னதான்? ஜடம். அந்த பஞ்சபூதங்களோடு என்ன பண்ணிருச்சு மாயை? அதுதான் சொல்ல இன்டெலிஜென்ட்.
அதாவது நடக்க முடியாத செயலை நடத்தி வைக்கிறது. சேர முடியாததை, அந்த வேர்டு பாருங்க, சேர முடியாத 2 தத்துவம் எது சத்தியம் ஞானம் அனந்தமோ இந்த சரீரமோ சேரக்கு வாய்ப்பே இல்லை. சேர முடியாததை சேர்த்து வைப்பதில் மிக திறமையுள்ள இன்டெலிஜென்ட் யாரு? மாயா. சோ நான் என்பது உண்மையில் என்னது? ஆத்மா. அது ஒன்று. அது எப்படிப்பட்டது? ஞான வடிவமானது. அதை போல இன்னொரு வஸ்து நிகர ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? நிரூபம. அதற்கு நிகராக இங்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகமே என்னது? ஜடம். எதுவுமே அதுக்கு நிகரானது கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சுட்டோம்? சரீரத்தை ஆத்மான்னு நம்பி நம்பை போல பல ஆத்மாக்கள் இருப்பதாக எண்ணுகிறோம். ஆத்மா அழிவற்றது, பிரிக்க முடியாதது, கூறு போட முடியாது. அதுல ஒரு தர்மமும் கிடையாது, அதுக்கு ஒரு குணம் கிடையாது. ஆத்மாவுக்கு குண ரஹிதக. ஆனால் நான் என்ன நினைச்சுக்கிறேன்? இந்த ஆத்மா அழிந்து போவதாகவும், இந்த ஆத்மாவுக்கு பல பிரிவுகள் இருப்பதாகவும், அதுக்கு சில குணங்கள் இருப்பதாகவும் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? நினைக்கிறோம். இது மட்டுமா? இந்த பேதம் மட்டுமா நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம்? நம்மை காட்டிலும் ஈஸ்வரன் வேறதாகவும், என் நம்மை காட்டிலும் இந்த உலகம் வேற. உலகம் என்னதான்? ஜடம், பஞ்சபூவம், அதிலிருந்து வந்ததா நாம. ஆனா நாம நினைச்சுக்கிறோம் உலகம் என்பது வேறு, நான் என்பது வேறு. இது உலகம், ஈஸ்வரன் என்பது வேறு, நான் என்பது வேறுன்னு எண்ணுகிறோம். உண்மைக்கு மாறாக நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் மாயா. சோ மாயோட லட்சணமே அதுதான். இல்லாததை இருப்பதை போல் காட்டுவது மாயா. அது எங்க இருக்குது? பிரம்மனோடு ஆசிரித்து இருக்கிற மாயா. அடுத்த ஸ்லோகம். அடுத்த வேர்டு நீ ஃபர்ஸ்ட் கடைசி வேர்டு அடுத்த ஸ்லோகம் படிக்கும். அடுத்துக்கு எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் கடைசி லைனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அகடித்த, உங்களுக்கு அந்த லைன் புரிஞ்சிருக்கும். அகடித்த கடனா படியசி மாயா. அந்த வார்த்தை முதல்ல எழுதிங்க. எப்படிப்பட்ட மாயா? சேர்க்க முடியாததை, அல்லது என்ன சொல்லலாம், சேர முடியாததை சேர்த்து வைப்பதில் திறமையுள்ள மாயா. எப்படி அந்த இடம் எங்கதான் நினைச்சுக்கணும்? அப்படிப்பட்ட சத்தியம் ஞானம் அனந்தம் நானப்பா, அதோடு கொண்டாந்து எதை சேர்த்துச்சு? ஜடப்பொருளை சேர்த்து நான் சரீரத்தை என்ன சொல்லிக்கிறோம்? நான் அந்த மாயையானது. இது இந்த ஸ்லோகத்துக்கு புது வார்த்தை. ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்ருதி சத. இந்த மாதிரி யார் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ருதி சத நிகமாந்த சோத காணாணி. அப்படியே எழுதிக்கலாம். பெருசு வேர்டு அது, பிரிச்சு சொல்றேன். ஸ்ருதி சத, நூற்றுக்கணக்கான ஸ்ருதி படிச்சவங்க, அவங்ககிட்டயே தான் வேலையை காமிக்கிறாளாம் மாயை. உபனிஷத்துக்களையும், நிகமம்னு என்ன? ஆகமங்கள், நியமங்கள். உபனிஷத்துக்களை என்ன பண்ணாங்களாமா? பரிசோதித்து, சோதகானின பரீட்சிய லோக்கான் படிச்சு இல்லையா? முண்டகோபனிஷத்துல பரீட்சிய லோக்கான். அப்படி பரீட்சை தெரிந்து பார்த்தவர்களையும், யார? சாதாரண ஆள மாயா தன்னுடைய வேலையை காமிக்கல, தன்னுடைய வேலையை யாருக்கிட்டையும் காமிக்கிறாத பாமர மக்களிடம் மாயை வேலை காமிக்கிறானா? இல்ல. படித்த 100 உபனிஷத்துக்கள் ஸ்ருதியையும் வேதத்தையும் படித்தவர்களையும் கூட எதை பரிசோதித்து? பரீட்சிய லோக்கான், இந்த உலகத்தை, இந்த எக்ஸ்பீரியன்சஸ், இந்த பர்சன்ஸ், இதையெல்லாம் பரீட்சியம் பண்ணின லோக்கான். பரீட்சிய லோக்கான் தான் கரெக்ட் மீனிங் இந்த இடத்துல அவர் போடுறது. அப்படிப்பட்ட மனிதர்களையும் கூட என்ன பண்ண வச்சர்றா? அடுத்த வேர்டு பாருங்க. தனாதி நித தர்ஷனேன. எதில் அவங்க அடிக்ட், எதுக்கு அழுதாகிறாங்க பாருங்க? பணம் முதலியவற்றை காட்டுவதால். உபனிஷத்துக்கள், நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்களை படித்து அதை மீமாம்சம் சொல்லுவோம். அதாவது அதை அப்படியே அனலைஸ் பண்றது. பிரம்மசூத்திர வரைக்கும் படிச்சிருக்கிறவங்களையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் எல்லாம் உபனிஷத்து பாட்டுக்கு நம்ம படிச்சுக்கிட்டே போறோம். மாயை புரியும்னு கேட்ட புரியாது. அதுதான் சொன்னேன், மாயங்கிற கான்செப்ட் புரிஞ்ச மாதிரி இருக்கும், உண்மையில் அது உங்களுக்கு புரியலிங்கிறதா கடைசி வரைக்கும் உண்மை. அது அப்படியே இருக்குமானா அப்படி இல்லை, புரியும். இட் வில் டேக் டைம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நல்லா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது புரிதலுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு எடுத்துக்கலாம்.
அது நீங்கள் இன்னும் மாயை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. எனக்கு அதில் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஃபுல்லாக புரியறதுக்கு இட் வில் டேக் டைம். இந்த மாதிரி திருப்பி விசாரம் பண்ணால் மட்டும்தான் டக்குன்னு அது புரியும். அதுங்களா? ஏன் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, சங்கரர் சொல்கிறார், நான் சொல்லிங்க, நூற்றுக்கணக்கான உபனிஷத்தல் படித்தவர்களும் கூட தன ஆதி பணம் முதலிய விஷயங்களை பார்க்கும்போது மனசு மாறிடுறாங்க. அதுக்கு அடுத்த எழுதுங்க விளக்கம் மறுபடியும் சொல்கிறேன். சத்தியக உடனேயே பணம் முதலியவளை காட்டுவதால், பணம் புகழ் ஃபேம் சொல்றோம் இல்லைங்களா, அதற்கு காட்டும் போது உடனே இது மாயை, பணம் என்பது மாயை, புகழ் என்பது மாயையினுடைய வெளிப்பாடுங்கிறது அவங்க என்ன ஆயிடுறாங்க, மறந்துடுறாங்க. அது மறக்க வைக்கிறது யாரோட வேலை? மாயோட வேலை. அதைத்தான் சொல்றாரு. அவற்றிருந்து அவளை சீக்கிரம் தப்பிக்க முடியாது. சத்தியக உடனேயே யார மாதிரி, சதுஷ்பதாத்யபின்னானு, சதுஷ்பதம் 4 கால்களை உடைய யாரு? அனிமல்ஸ். சதுஷ்பத ஆதி 4 கால் பிராணிகளை காட்டிலும் அபின்னாத்து விசேஷம் இல்லாதவர்களாக, 4 கால் பிராணிகளை காட்டிலும் சதுஷ்பதாத்ன ஆதி அபின்னம் 4 கால் பிராணிகளை காட்டிலும் விசேஷம் இல்லாதவர்களாக, ஜஸ்ட் லைக் அனிமல்ஸ். திட்டுறது அவர் அழகாக அப்படி போடுறார். அனிமல்ஸை போல. ஏன்? அவங்க படிச்சது என்ன? நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்களை படித்து அதை விசாரம் செய்து அனலைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் பணம் புகழ் இதை ஏதாவது ஒன்றை காட்டினா உடனேயே, ஏன் 4 கால் பிராணியை போல அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லாதவர்களாக, அடுத்தபடி எழுதிக்கலாம், கலுஷயதி கலங்க வைக்கிறது. அவங்களுடைய மனதை மாயா கலங்க வைக்கிறாள். அப்புறம் ஒரு வேர்டு போடுறாரு, அகக, அப்பா ஆச்சரியம், அடேங்கப்பா. அகங்கிறது அடேங்கப்பா அப்படிங்கிறோம்னா அந்த மாதிரி ஒரு வேர்டு. அதுக்கு மீனிங் என்ன சொல்றது? ஆச்சரியம் என்ன சொல்லிக்கலாம். நம்ம எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அப்படிங்கிற பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பிரஷன் தான் அகஹா. அகஹா அது எங்க வருது? செகண்ட் லைன்ல நான் பிரிக்க சொன்னேன். செகண்ட் வேர்டு பாருங்க, அதை அபி அகஹன்னு பிரிக்கணும். அங்க பியான்னு இருக்கும். அதை எப்படி பிரிக்கணும்? அபி அகஹ. அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கிளாஸ்ல இருக்கிற நான் நீ பண்ணிக்கணும். ஸ்ருதி சத நிக மாந்த சோதகாணி போட்டுட்டீங்கன்னா அபி அக, சந்தி கரெக்டா வரும். என் சந்தி அபி அகஹ. அகஹன்னு என்னது? ஆச்சரியம். சங்கரர் சொல்றாரு, இது எப்படி நடக்குதுன்னே தெரியல. நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்களை படிச்சு விசாரம் பண்ணினதுக்கு அப்புறமும் ஒரு பணம் புகழ்ங்கிறத காமிக்கும் போது உடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க. ஏன் அனிமல் 4 கால் பிராணி ஏன் கம்பேர் பண்றாருன்னா, மனிதரிடம் அதான் விலங்குகளிடமிருந்து மாறுபடாத தன்மையோட தான் இருக்காங்க அவங்க அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இப்ப பசு, அதுக்கு ஒரு சங்கரையா தன்னுடைய பாஷையை விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்ன, ஒரு பசு கிட்ட பாருங்க நிக்குது, நீங்க கையில தட்டி வச்சிருந்தீங்கன்னா கிட்ட வராது. வெறுப்பு ராகத்வேஷம் அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ நம்மளை அடிச்சுடுவாங்க, நம்ம கிட்ட போகக்கூடாதுன்னு அது வராது. கையில புல்ல வச்சு காமிங்க, கிட்ட வரும். அது விருப்பப்பட்டு எனக்கு தேவையானது அங்க இருக்குது அப்படிங்கிறது வரும். அந்த குணம்தான் இவர்களுக்கு இருக்குன்னு கம்பேர் பண்றாரு. எப்படி? எதனாலனா வேதம் சாஸ்திரம் முதலியவை கற்று உபனிஷத்துக்களை விசாரிச்சம் பண்ணி அதனுடைய தாத்பரியம் என்ன, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா என்ன. ஏன்னா 100 ஸ்ருதி படிக்கிறதுங்க ஒரு பேச்சுக்காக சொல்றாரு. நீங்க ஒரு 10 உபனிஷத்தை எடுத்துங்க, படிக்கும்போது அது கண்டுபிடிச்ச தாத்பரியம் என்ன, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் வேதம் சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சு அதை பிறருக்கு உபதேசம் செய்யும் சிறந்த அறிவாளிகள் கூட உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க. படிச்சு டீச்சரா கூட இருக்கலாம். உலக வியாபாரத்தில் ஈடுபடும் போது, ஏன்னா டீச்சர்ஸ் நாங்க நடத்துறோம் அப்படின்னா நாங்க அடுத்து என்ன பண்ணணும், உலக வியாபார விஷயத்துக்குள்ள போயிடுவோம். அங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். உலக வியாபாரத்தில் ஈடுபடும் போது இந்த சரீர அபிமானம் வருதுனால பணம் மயங்கி விடுகிறார்கள். பணம் என்ன ஆயிடுறாங்க, மயங்கிறாங்க. ஆனா என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க குரு, எனக்கு இதுக்கு இவ்வளவு பணம், அதுக்கு இவ்வளவு பணம். ஏன் கேட்கிறோம்? பணத்தில் மயக்கம். குருபரானந்த ஒரு சுவாமிஜி இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டுக்கு அவர் எடுத்துட்டே இருப்பாரு. ஏங்க உங்களுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போட்டுருவாரு, யாரும் பணம் அனுப்பக்கூடாது. அப்பெல்லாம் இது கிடையாது இல்லைங்களா, இமெயில் அதெல்லாம் கிடையாது.
நாம் வந்து இதுதான் பண்ணணும், மணி ஆடுற மாதிரி தான் பண்ணணும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் படிக்கும்போது அப்போல்லாம் என்ன சொல்லுவார், நோ மணி ஆர்டர். அது என்னமோ சொல்லுவார், 4-5 ஃபார்மில் எதுலேயும் எனக்கு பணத்தை அனுப்ப வேண்டாம் அப்படிங்கும்போது ஒரு கிளாஸில் இவர் கேட்குறாரு ஸ்டூடெண்ட், ஏங்க சொல்லித்தரீங்க, அதுக்கு வந்து நம்ம பணம் இல்லாமல் எப்படி நாங்கள் கற்றுக்கிட்டா, குருதட்சணை இல்லாமல் எப்படிங்க எங்களுக்கு வரும்? எனக்கு கொடுக்க வேண்டாங்க, இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அது எனக்கு கொடுத்ததாக நான் ஏற்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு ஏன் பணம் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் பெற்ற இந்த அறிவு என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக ஆக்கிவிட்டது, எனக்கு எதுக்கு பணம், நீ ஏழை வச்சுக்கோங்கிறார். வந்தவன் யாரு, பில்லியனர். அவரு ஸ்டூடெண்ட், அவரை சுவாமிஜி பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரு, ஏங்க வேண்டாங்கிறீங்க, உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சருக்கெல்லாம் வேண்டாமா, நான் பணக்காரன் ஆகிவிட்டேன்னு அவர் திருப்பி முழிக்கிறார். இவர் எங்க பணக்காரன் ஆனாரு, எப்ப ஆனாரு? இந்த ஞானம் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக என்னை ஆக்கிவிட்டது, நீங்க தான் ஏழை, உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அதுதாங்க உண்மையான அறிவுனோட வெளிப்பாடு. அதுக்கு 2 ஸ்ருதி 3 ஸ்ருதி படிச்சவங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடலாம். நீங்க 10 ஸ்துதி வேதத்தை உபனிஷங்கள் படித்தாலும் இந்த மாயைங்கிற கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா பணத்துக்கு பின்னால போய்த்தான் ஆக வேண்டும். அதான் போடுறா பாருங்க, உலக அதாவது பிறருக்கு உபதேசம் செய்யும் சிறந்த அறிவாளிகள் கூட உலக வியாபாரத்தில் ஈடுபடும் போது, அவங்க எப்பவுமே டீச் பண்ணிட்டா இருப்பாங்க, உலக வியாபாரத்துக்கு வருவாங்களா, ஈடுபடும் போது பணம் கிளாஸ்ல எடுக்கிற போது வேற, தனியா வாழ்ந்து பார்க்கிற வாழ்க்கை வேற. அபிமானம் என்ன ஆயிருது, எதுக்குன்னா இந்த சரீரத்தின் மேல் இருக்கிற அபிமானம் அவங்களை அப்படி பிடிச்சி வச்சிருக்குது. அந்த மாயை அவங்களுக்குள்ள அவ்வளவு பிடிச்சி வச்சிருக்கா. ஏன்னா அந்த சரீர அபிமானம் நாளைக்கு வேணும். ஏன் அவங்க பணத்தை கேட்கறாங்க, நமக்கு நாளைக்கு வேணும், நம்ம இந்த வீடு வாங்கணும், நம்ம ஃபியூச்சர் உடம்பு சரியில்லைன்னு நம்மளை பார்த்துக்கு வேணும், குடும்பத்துக்கு வேணும், கொஞ்சமாவது நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா, அது யாருனால் வருகிறது, மாயா. எங்க வேலை செய்யறா, சாதாரண பாமர மக்களிடம் வேலை செஞ்சா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம், இதுதான் ஏத்துக்க முடியுங்கிறாரு. எப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஸ்ருதியை படித்து உலகத்திற்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், அவங்க கிட்டையும் மாயா விளையாண்டுட்டு இருக்கிறார். எல்லாம் தெரிந்தவர்களும் அறிவில்லாத பசுக்களை போல் அபிமானம், சரீர அபிமானம், நான் இந்த சரீரம் எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது வேணும்னு நினைக்கிறாங்கன்னா சரீர அபிமானம். இந்த வேலை யார் பண்ணா, மாயா என்றால் அது மாயினுடைய காரியம். புரிஞ்சுங்களா? அடுத்தது இதுதான் என்ன சொன்ன, சேர முடியாத சேர்த்து வைக்கிற மாயை நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகளையும் உபனிஷத்துக்களையும் பரிசோதித்து விசாரம் பண்ணி, குருமுகேன நல்ல குரு எல்லாமே பர்ஃபெக்டா போயிருக்கும், தான் நடத்துற ஸ்டேஜுக்கு கூட வந்திருப்பாங்க, ஐக்கியத்துல நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அபிமானம் இருக்கும்போது பணம், புகழ், சில பேர் பிறகு புகழ், பணம் எல்லாம் வேண்டாம், அட்வர்டைஸ்மெண்ட், டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட். எது இந்த மாதிரி வகுப்புகள் போகுது, வாங்க 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 வாங்க. இந்த என்ன சொல்றது, ரோட்ல பொட்டிக்கடை போட்டு வச்சுட்டு இந்த பன்னீர்செல்வம் பார்க்கில் கத்திட்டு பாருங்க, வாங்க 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 வந்து எடுத்துக்கங்க, அம்மா பழம் அம்மா காய்ங்கிற மாதிரி. ஒய் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நாட் நெசசரி. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம், மாயை தன் வேலையை சொல்லி கொடுக்குற குருக்கிட்டு கூட வேலை பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது. அதுல இருந்து விடுபடுறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம்னு சொல்லுவேன். நான் கிரிட்டிசைஸ் எல்லாம் யாரையும் பண்ணவில்லை. அதுல இருந்து விடுபடுறது, சரீர அபிமானத்தில் நான் இந்த சரீரம்ங்கிறது யார் பண்ணி பிடிச்சி வச்சது, நான்கிறது ஆத்மா, சேர முடியாதது இன்னொன்னு சரீரம், ரெண்டையும் சேர்த்து வச்சதாரு மாயை. அவளிடம் இருந்து ஏன் விடுபட முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன் கஷ்டம்னு பாத்தீங்கன்னா, நாம மாயாவில் இருந்து கொண்டு மாயாவிடமிருந்து வெளியில் வர முடியாது. அதுதான் பிரச்சனை. புரிஞ்சுக்காது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாயையிடமே பிடியில் இருந்துகிட்டு மாயிலிருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அப்படிதானே? நீங்க யாரோட பிடியில் இருக்கீங்களோ அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மாயினுடைய பிடியில் இருப்பவர்களால் மாயிடமிருந்து விடுபட முடியாது. அப்ப என்னங்க பண்ணணும்? அடுத்த கேள்வி நமக்கு ஞாபகம் வருதா? இந்த மாயிலிருந்து நான் விடுபடனா என்ன பண்ணணும்? மாயாவியை நாடு. யார் மாயாவி? ஈஸ்வரன். ஈஸ்வரனோட உதவி கொண்டுதான், ஈஸ்வர அர்ப்பணா புத்தி வருதுங்களா இப்ப கனெக்ஷனு? இந்த மாயிடமிருந்து நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா, மாயைக்குள் இருக்கிற வரைக்கும் நான் இதை படிச்சேன், நான் அதை படிச்சேன், நான் இதை படிச்சேன், நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. நான் அதை படித்தேன், நான் அதை தெரிந்து கொண்டேன், எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாவே எங்க புரிஞ்சுக்கணும், மாயிட கட்டுக்குள் நாம் இருந்துகிட்டு வளரிக்கிட்டு இருக்கிறோம் தெரியணும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு இருந்து விடுபடுற ஒரு டெக்னிக்கு சொல்லி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதுல இருந்து நீங்க விடுபடணும்னா ஈஸ்வரனை சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. ஏங்க அப்படின்னா, நீங்க யாரிடம் சரணடைகிறீர்களோ, ஒரு கான்செப்ட் பாருங்க, அழகான கான்செப்ட் சொல்றேன்.
சரணாகதிங்கிறது எதுக்கு? ஈஸ்வரிடம் சரணடைதல். எதுக்கு ஈஸ்வரிடம் சரணடைந்துதான் நீங்க அந்த மாயையிலிருந்து விடுபட முடியும்னா, ஏன்னா நீங்க யாரை சரணடைகிறீர்களோ அவர்களுடைய சக்தியை நீங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஈஸ்வரிடம் என்ன சக்தி இருக்கு? மாயை வென்ற சக்தி அவரிடம் இருக்கா? மாயை தன் கட்டுக்குள் வச்சிருக்கிறாரா? ராமரா தோன்றாரா? கிருஷ்ணரா தோன்றாரா? அப்ப என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் மாயை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவரை நீங்க சரணடைந்தால் அவரிடம் இருந்து நீங்க அந்த சக்தியை பெறலாம். பெற்றுத்தா மாயிலிருந்து வெளிவரணும். சரி, ஓகே. சரணாகதி அப்படின்னா என்ன? ஈஸ்வரனை பற்றிய ஞானம். ஏன்னா சரணாகதின்னு உடனே நான் பூ கொண்டு வச்சு சரணம் பண்றேன், கால் விழுந்து சரணாகதி ஆகிறேன். ஈஸ்வரனை பற்றிய ஞானம். அப்ப என்ன இருக்கணும்? ஈஸ்வரன் மேல ஒரு ஸ்ரத்தை. ஈஸ்வரனிடம் ஸ்ரத்தை இருக்கிறவங்க என்ன ஆக முடியும்? சரணாகதி. எல்லாம் கோர் லிங்க் எப்படி ஆயிட்டு வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈஸ்வரனிடம் என்ன இருக்கணும்? ஸ்ரத்தை, நம்பிக்கை. அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னால ஸ்ரத்தை இருக்கவங்கிட்ட தான் நீங்க சரணாகதியை அடைய முடியும். ஸ்ரத்தை நம்பிக்கை இல்லாதவரிடம் எப்படி நீங்க போய் சரணடைவீர்கள்? சிந்திச்சு பாருங்க. சோ ஸ்ரத்தை அது என்ன இங்கு கொண்டு போய் விடும்? சரணாகதி. சரணாகதினா என்ன? இறைவனை பற்றி யார் என்று இறைவனை பற்றி ஈஸ்வர ஞானம் எடுத்துக்கலாம். ஈஸ்வர ஞானத்தினால் மட்டும்தான் நீங்க மாயையை டேக் ஓவர் பண்ண முடியுமே தவிர நான்ய பந்தா வித்யதேய நாய வேற வழியில். ஏங்க நான் தியானம் பண்ணி மாயை வெல்லுகிறேன், நான் உபாசனை பண்ணி மாயை வெல்லுகிறேன், எதை பண்ணினாலுமே மாயைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தான் நீங்க பண்ண முடியும். மாயைக்குள்ள உட்கார்ந்து இருக்க வரைக்கும் மாயை யூ கேனாட் கம் ஓவர், டேக் ஓவர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண? அதுக்கு தான் என்னது? ஈஸ்வரா பக்தி, ஈஸ்வரா சத். புரியுதுங்களா? எங்கிருந்து இப்ப வருது? ஈஸ்வரா சக்தி, ஈஸ்வரா பக்தி, ஈஸ்வரனிடம் ஒரு ஸ்ரத்தா. அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? குழந்தைங்க எங்கிருந்து கலாச்சாரம் கூட்டிட்டு வருது? கோயில். பேர் தெரியுங்களா? இறந்த சின்ன வயசுல இருந்து பக்திங்கிறது எங்க கூட்டிட்டு வரணும்? இங்க வரணும். ஒரு கோயிலை கட்டி வச்சு. எதுக்குதான் இத்தனை தமிழ்நாட்டுல இத்தனை கோயில்? அடுத்து எல்லாரும் கேட்கறது, எதுக்குங்க உங்களுக்கு இத்தனை கோயில்? ஏன்னா எங்கெங்க மக்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் ஊர். கோயில் இல்லாத ஊரில் வாழக்கூடாது. அப்ப ஏன் தினம் இந்த பிறந்ததுல இருந்து இந்த பழக்கம் வரும்போது அவனுக்கு முதல்ல என்ன வரும்? ஈஸ்வரனிடம், இறைவனிடம் ஒரு பக்தி. அந்த பக்தி தான் எங்க கூட்டிட்டு போகும்? ஸ்ரத்தா. ஸ்ரத்தா தான் எங்க கூட்டிட்டு போகும்? அவனை சரணாகதி. சரணாகதி இருக்கிறவனுக்கு என்ன வரும்? ஈஸ்வர ஞானம். ஈஸ்வர ஞானம் இருக்கிறவன் தான் மாயையை டேக் ஓவர் பண்ண முடியும். he can come over மாயா, கிராஸ் ஓவர். மாயை விட்டுட்டு வருது. இந்த உலகமே இல்லாம பண்ண முடியுமா என்ன? கிராஸ் ஓவர், அதீத மாயை கடக்க முடியும். சோ இது ஒண்ணுதான் வழியே தவிர நீங்க இது இல்ல. இதாவது இந்த ஸ்டெப்ல போகாம நான் எந்த இடத்துல சிப்பானாலும் அவங்களால மாயை கடக்க முடியாது. ஆனா என்னன்னு சொல்லிக்குவாங்க? நாங்க கடந்து விட்டோம்னு சொல்லிக்கலாம். அது பணம். அதை அழகா சொல்லிச்சு பாருங்க. பணம் முதலியவற்றுக்கு மயங்கிடுறாங்க. பணம் முதலியவன்னு எக்ஸெட்ரா போட்டுங்க. புகழ் எடுத்துக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் தேடுறாங்க. எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு நான் நினைச்சேனாவே மாயா என்கிட்ட நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும், நிறைய பணம் வரணும், நான் ஃபேமஸ் ஆகணும், தமிழ்நாடு ஃபேமஸ் ஆகணும், உலக ஃபேமஸ் ஆகணும், எனக்கு என்ன ஆல் ஓவர் வேர்ல்டு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி வாயை திறந்தனாவே ஐ எம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. புரிஞ்சுதுங்களா? அது தவிர என்ன பண்றாரு இங்க? 4 கால் பிராணி பசு கம்பேர் பண்றாரு. அதுதான் சொன்னேன். பசுவுக்கு எப்படி கண்டா உன்னை கண்டா போகுது, உன்னை கண்டா வேண்டாங்குது. அந்த புத்தியோட தான் இருக்கிறாங்க. சிலதெல்லாம் நமக்கு தீங்கு செய்யுதுன்னு ஒதுக்கிடுறோம், சிலதெல்லாம் நமக்கு நன்மை தருன்னு சேர்த்திக்கிறோம். இந்த வேலையெல்லாம் ஏன் பண்றோம்? மாயினுடைய கண்ட்ரோல். இப்ப அடுத்ததுல பாத்தீங்கன்னா, இப்ப நாம ஃபர்ஸ்ட்ல 3 பேதத்தை உண்டு பண்ணி, சாரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல 3 பேதத்தை உண்டு பண்ணா மாயை. நான் ஜீவன் ஒருத்தருக்கேன், இறைவன் ஒரு வேறுபாடு, உலகம்னு வேறுபாடு. அடுத்து 2 பாத்தீங்கன்னா அவன் 2ஆவதும் 3ஆவதும் நினைக்கிறேன். 2ம் ஜெகத் பேதம். 2ஆவதும் 3ஆவதும் ஜெகத்தில் உள்ள பேதத்தை காமிக்கிறாங்க. அடுத்த கிளாஸ்ல இருக்கிற
2-3 ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 3 ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸில் முடிச்சுட்டு அப்படியே பகவத்கீதை கண்டினியூ ஆயிடும். புரியுதுங்களா? 1 மணி நேரம் தேவைப்படாது. 3 ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு 5 ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம பகவத்கீதை கிளாஸ்க்கு போகலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.